காலைல எந்திரிச்சதுமே இந்த டீயை போட்டால் தான் டேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வெறும் 10 கேலரி கூட இல்லை. இது எப்படி இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? இது டே டவுட் உங்களுக்கு இருக்கா? இந்த டீ எப்படி இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு காரணம் டீ அண்ட் காஃபி மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்டான கெஃபின் தான். கெஃபின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு எப்படி நார்மலாக எனர்ஜி ரிப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அது உங்கள் செல்ஸ்க்கு ரீச் ஆகும்போது ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஃபார்ம்ல மட்டும்தான் அதால் ரீச் பண்ண முடியும். இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல இருக்கக்கூடிய பாஸ்பேட்ஸை உங்கள் பாடி எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிடும். அண்ட் அடினோசினை உங்கள் பாடி ஸ்டோர் பண்ணிட்டே வரும். நிறைய அடினோசின் மாலிகுல்ஸ் போயிட்டு அடினோசின் ரிசெப்டார்ல பைண்ட் ஆனாதான் உங்க பாடியும் நிறைய எனர்ஜி ரிப்ளேஸ் பண்ணிட்டுங்கிற சிக்னலை பிரெயினுக்கு அனுப்பும். அண்ட் ஸோ உங்களுக்கு தூக்கமும் வரும். இப்போ இங்க கெஃபின் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அடினோசினும் கெஃபினும் கத்தி படத்துல இருக்கிற ஜீவானந்தமும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடினோசின் பைண்ட் ஆக வேண்டிய ரிசெப்டார்ல போயிட்டு கெஃபின் பைண்ட் ஆயிடும். இதனால உங்க பாடியும் இன்னும் நம்ம அவ்வளோ எனர்ஜியை பர்ன் பண்ணலன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தூக்கத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இது உங்க பிரெயினோட அலர்ட்னஸையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இதனால தான் நிறைய அத்லெட்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கெஃபினை ப்ரீ ஒர்க் அவுட்டா கன்சியூம் பண்றாங்க. இந்த டைம்ல உங்க பாடி ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதாவது நைட் ஷிஃப்ட் பார்த்து முடிச்ச உங்களை அப்படியே கண்டினியூவா மார்னிங் ஷிஃப்டையும் சேர்த்து பார்க்க சொன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். ஸோ கெஃபினை ஈவினிங் டைம் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. தெரியுது.